அவளுக்கு அப்படி என் மேல் என்ன கோபம். நான் சாரி சொல்லியும் சமாதானமாக மறுக்கிறாள். அவள் காலில் விழுந்தும் கண் சிமிட்ட மறுக்கிறாள். அப்படி என்ன செய்துவிட்டேன் நான்? அவள் உறங்கிக் கொண்டு இருக்கையில் அவள் உதட்டில் முத்தம் பதித்து விட்டேன். இதில் என்ன தவறு இருக்கிறது? இதற்கு இவள் என் மீது கோபம் கொண்டு என்னிடம் சண்டை போடுகிறாள். நானும் மன்னிப்பு கேட்டுவிட்டேன், காலிலும் விழுந்து விட்டேன். இதற்கு மேல் என்னால் என்ன செய்து விட முடியும்? அவள் கோபத்தை குறைக்க ஒரே ஒரு வழி தான் இருக்கிறது. எதனால் அவள் என்னிடம் சண்டை போட்டாலோ அதை செய்து தான் அவளை சமாதானம் செய்ய முடியும். ஆம், நீங்கள் நினைத்தது சரிதான். மீண்டும் அவளை முத்தம் இட்டால் தான் அவள் சமாதானம் அடைவாள். அவள் என்னை திட்டி தீர்க்க நான் அதை எதுவும் கேட்காமல் அவள் அருகில் சென்று அவளை என் மார்போடு இழுத்து கட்டி அணைத்து மீண்டும் உதட்டில் முத்தம் பதித்து விட்டேன். மீண்டும் அவள் என் மீது கோபம் கொண்டாள். நான் மீண்டும் உதட்டில் முத்தம் பதிக்க வேறு வழியின்றி அவளும் என் மெல்லிய உதட்டில் முத்தம் பதித்து அவள் சமாதானம் அடைகிறாள். இப்படி தான் நான் அவளை தினமும் கோபம் செய்து சமாதானம் செய்கிறேன். உதட்டில் தரும் முத்தம் போன்றே இனிதே எங்கள் காதல் பயணமும் முத்தத்தில் தொடங்கி முத்தத்தில் முடிகிறது.